சொந்தமா வீடு கட்டணும்னு உங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கா? அப்ப இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடு இல்லாதவர்கள் மற்றும் வீடு கட்டுவோர் பயனடையும் வகையில மத்திய அரசு 2015ஆம் ஆண்டு ஆவாஸ் யோஜனா அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமா யாருக்கெல்லாம் வீடு கிடைக்கும், இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். இந்த திட்டத்துல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் ஆகிய 2 வகையான வீடுகள் கட்டித்தரப்படுது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல தற்காலிக வீடுகள்ல வசிக்கும் மக்கள் தங்களிடம் சொந்த நிலம் இருக்கும் பட்சத்துல இந்த திட்டத்துல விண்ணப்பித்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாம வாடகை வீடுகள்ல வசிக்கும் மக்கள் நிரந்தரமான வீடுகளை பெறவும் இந்த திட்டம் உதவுது. எல்லாரும் நினச்சாங்க நாங்கள் வீடே கட்ட மாட்டோம், எப்படியாவது இதாகிடுவோம், என்னென்னமோ நினச்சாங்க. ஆனால் எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும்னு நாங்கள் முடிவு எடுத்தோம். அப்போ தான் பிரதமர் மோடி திட்டத்தை கேள்விப்பட்டு அவங்கக்கிட்ட அந்த மானியம் வாங்கி எப்படியும் இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. வீடு கட்டுவதற்கான இந்த திட்டத்தின் கீழ் வீட்டு கடனுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2,30,000 ரூபாய் நிதி மானியம் அரசு வழங்குது. மானியத்தின் தொகையானது வீட்டின் அளவு மற்றும் வருமான அளவு பொறுத்து மாற செய்யும். இந்த திட்டத்தின் கீழ் வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்துல வீட்டு கடன்களையும் வழங்குது. வீட்டு கடன்களை திருப்பி செலுத்த அதிகபட்சமா 20 ஆண்டுகள் வரை உங்களுக்கு அவகாசமும் தரப்படுது. இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவராகவும் இருக்கணும். குறைந்தபட்சம் 18 வயசு நிரம்பியவராகவும் உங்கள் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 18 லட்சத்திற்கு மேல் இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதி பெற முடியாது. மற்றொரு முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர் பெயர்ல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க குடும்பத்துல யாரும் அரசு பணியில இருக்கவும் கூடாது. இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடையாள அட்டை, முகவரி சான்று, வருமான சான்று மற்றும் சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றை நீங்க சமர்ப்பிக்கணும். இதுக்கு நீங்க ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்லவும் விண்ணப்பிக்கலாம். www.pmaymis.gov.in என்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.